அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சு எக்ஸசைஸ் டயட் இதெல்லாம் கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு. எனக்கு ஒரே விஷயத்த திரும்பி திரும்பி செய்ய பிடிக்கல, எனக்கு வேற ஏதாவது ஒரு புதுசா ஒரு 5 டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னா இந்த 5 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. முதல் விஷயம், நீங்க எந்த வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாலும் அதுல கன்சிஸ்டண்டா பண்ண ஆரம்பிங்க. அதுதான் இந்த மெயின் ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஃபுட்டை நீங்க எப்போதுமே நீங்க தேர்ந்தெடுக்கும் போது நியூட்ரிஷனல் டென்ஸ் ஃபுட்டை எடுத்துக்க ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்போதுமே நீங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறதுக்காக நீங்க போய் எடுத்துக்கக்கூடிய மஞ்சிங் பண்றக்கூடிய ஒரு ஃபுட்டா இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு வெஜிடபிள் சாலட்ஸ், அது மாதிரி ஃபைபர் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளையும் அதே மாதிரி புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளையும் தேர்ந்தெடுக்க. நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இல்லைனா வந்துட்டு பயிர் வகைகள், அந்த மாதிரி ஒரு நியூட்ரிட்டிவ் டென்ஸான ஒரு ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ எப்போதுமே ஒரு மீல் நீங்கள் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போய் சாப்பிட்றதா இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்டாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், எது எடுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி இதில் எனக்கு என்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, this என்னோட உடம்புக்கு தேவையானதா இருக்கா இல்லையா. இது ஒரு சின்ன சேஞ்ச் தான். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த சேஞ்சஸாக பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் செல்ஃபாக எனக்கு மட்டும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது கூட நீங்கள் பல தடவை அதில் மிஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் உங்கள் ஃபேமிலிக்கே நீங்கள் சேர்த்து செய்யும் போது அந்த இதில் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம், கண்டிப்பாக கரெக்டாக செய்ய ஆரம்பிப்போம். அடுத்து மூணாவது விஷயம், தண்ணி. நிறைய பேர் என்னன்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நான் 5 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், வெயிட் லாஸ்க்காக 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படிலாம் பண்ணணுங்கிறதே கிடையாது. ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 3 பாட்டில் தண்ணி வேணும், அந்த 3 லிட்டர் தண்ணியை நான் கரெக்டாக எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஹெவி சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுனால தண்ணி சத்தை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. உங்களோட மைண்ட் ஃபுல்லாக நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக தண்ணி குடிக்கிறேன், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக தண்ணி குடிக்கிறேங்கிறது மாதிரி இல்லாமல் நான் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக தண்ணி எடுத்துக்க போகிறேன், அவ்வளோதான். அந்த ஒரு சின்ன சேஞ்ச் நம்மளுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். 4வது விஷயம், ஒரு இடத்துல நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான் ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளோட ஆக்டிவான ஒரு லைஃப் ஸ்டைல், நீங்கள் வெயிட் லாஸ்க்காக ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகாமல் ரொம்ப செடன்ட்ரியாகவும் இல்லாமல் நடுவில் ஒரு நார்மலான ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே ஒரு சீட்டில் உட்காராம எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறது, அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆன் ஆகி போகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரே இடத்துல நம்ம உட்காந்துருக்கிறதும் நம்மளுடைய வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் அதே மாதிரி நம்ம உட்காந்துருப்போம். காலைல 2 மணி நேரம் நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டேனே, இப்போ நான் 4 மணி நேரம் சேர்த்து அப்படி உட்காந்துக்கிறேன், மத்தியானத்தில் 2 மணி நேரம் நான் தூங்கிக்கிறேன் அப்படின்னாலும் அங்கேயே நம்மளுக்கு வெயிட் லாஸ் நடக்காதுங்க. ஸோ த்ரூ அவுட் த டே என்னோட லைஃப் ஸ்டைலை ஆக்டிவாக வச்சுக்கிறது, எந்த ஒரு கை கால் வலி இல்லாமல் என்னால் எந்திரிச்சு நடக்க முடியுது, நான் நினச்ச அந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக முடியும், வித்தின் 30 மினிட்ஸ்லேருந்து நிறைய என்னால் ட்ராவல் பண்ண முடியும். ட்ராவல் இன் த சென்ஸ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ரூமுக்கு போகிறதே கூட நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். ஒரு இடத்துல 1/2 மணி நேரத்துக்கு மேலே உட்கார வேண்டாம், எந்திரிச்சு நடந்துக்கிட்டே இருங்க. அடுத்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங். மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே 3 வேளை சாப்பிட்றோம், 3 வேளைக்கு 5 வேளை கூட சில நேரத்தில் சாப்பிட்றோம். அந்த 3 வேளையும் நம்ம சாப்பாடுக்காக ஒரு 20 நிமிஷம் தனியாக ஒதுக்கி சாப்பிட ஆரம்பிங்க. அந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் ப்ராக்டிசஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்மளுக்கு இந்த பசி அடங்கிருச்சா, எனக்கு இந்த சாப்பாடு போதுமா, எனக்கு இந்த சாப்பாட்டுல இருந்து எனக்கு முழுமையான ஊட்டச்சத்து கிடைச்சிருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் ப்ராக்டிசஸை கொண்டு வாங்க. அதுக்கு நம்மளுக்காக போகிற ரொம்ப நேரம் ஆயிடுமா, ரொம்ப செலவாகுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஆக போகிற நேரம் 15லேருந்து 20 நிமிஷம் ஒரு மீலுக்கு. ஸோ ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் மட்டும்தான் நீங்கள் உங்கள் உணவுக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிற டைம். ஸோ இந்த 5 டிப்ஸையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வெயிட் லாஸ் நடந்துருமா, பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பட் ஒரு ஹெல்த்தியாக நம்மளே ஃபீல் பண்ண வைக்கும், நம்ம ஒரு கரெக்டான ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் லீட் பண்ணிட்டு இருக்கோங்கிறதையும் நம்மளால் உணர முடியும். அதுக்காக தான் எந்த ஒரு டயட் அண்ட் எக்ஸசைஸ் இல்லாமல் இந்த 5 டிப்ஸை உங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறது. நன்றி.